Special Achievers Award, Kannagi Nagar Kabaddi Kulu. முக்கியமான ஒரு காரணம் எங்க கோச் அவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், கண்ணகி நகர் கபடி குழுவின் கோச் மிஸ்டர் ராஜி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நாங்க வெறும் பழம் தான், எங்க கோச் தான் வந்து அந்த மரம். இந்த மெடல் வந்து எனக்கான மெடல் இல்லை, எங்க டீமுக்கான எங்க கோச்சுக்கான மெடல். ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட் இது. படம் மூலமா 30 வருடங்களுக்கு அப்புறம் என்னைய வந்து வெளிக்காட்டிய டைரக்டர் மாரி செல்வராஜ், அதாவது அவரோட குருநாதர் இன்னைக்கு இருக்காரு. கார்த்திகாவிடமிருந்து கண்ணகி நகரனுடைய வரலாறு புதிதாக மாறத் தொடங்குகிறது. என் பேர் அக்ஷிதா, நான் ஹேண்ட்பால் பிளேயர் கண்ணகி நகர். என் பேர் வந்து யசின்யா, வாலிபால் பிளேயர் கண்ணகி நகர். என் பேர் தங்கதாரணி, நான் ஃபுட்பால் விளையாடுறேன், காயநகர்லேருந்து வரேன். ஸோ இந்த வெற்றி என்பது கண்ணகி நகரையே மாற்றக்கூடிய வெற்றி. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சவால்களை போராடி ஜெயிச்ச ஒரு வெற்றி குழுவுக்கு தான் இந்த விருதை வழங்க இருக்கோம். ராம் சாரோட சேர்ந்து இந்த விருதினை வழங்குவதற்காக அர்ஜுனா அவார்டு வின்னர் த ரியல் பைசன் மனத்தி கணேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த வெற்றி குழு யார்? சென்னை கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு இன்று உலக பிரபலம். ஆனால் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களின் நிலைதான் கேள்விக்குறி. பெரும்பாலானவர்களின் பெற்றோர்கள் தூய்மை பணியாளர்கள். 3 நேர உணவு இல்லை, மைதானம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள் இல்லை, சத்தான உணவு இல்லை. இருந்தும் பயிற்சியாளர் ராஜி தனது சொந்த பணத்தால் இந்த இல்லைகளை முடிந்தவரை ஈடுகட்டினார். வட்டார, மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றிகளை குவிக்க தொடங்கியது இந்த குழு. மழை பெய்தால் தண்ணீர் தேங்கும் பூங்காதான் மைதானம் என்றாலும் விடா முயற்சிதான் இவர்களது பலம். இக்குழுவில் இருந்து தற்போது 6 பேர் தமிழக பெண்கள் கபடி அணியில், 2 பேர் இந்திய பெண்கள் கபடி அணியில். குழுவின் 16 வயது எனர்ஜி பாம் கார்த்திகா இந்திய அணியின் துணை கேப்டன். இந்த ஆண்டு பஹ்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் பெண்கள் கபடி போட்டியில் தங்கம் வென்றது இந்திய பெண்கள் கபடி அணி. வாகை சூட தோள் கொடுத்தவர் துணை கேப்டன் நம் கார்த்திகா. கண்ணகி நகருக்கு வெற்றி முகம் கொடுத்து வரும் இந்த கபடி குழுவுக்கு ஸ்பெஷல் அச்சீவர்ஸ் அவார்ட் வழங்கி பூரிக்கிறது அவள் விகடன். மிகப்பெரிய கைத்தட்டலோட கண்ணகி நகர் கபடி குழுவை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸ்பெஷல் அச்சீவர்ஸ் அவார்ட், கண்ணகி நகர் கபடி குழு. கார்த்திகா அவர்களின் தலைமையில் கண்ணகி நகர் கபடி குழு அவள் விருதுகள் மேடையில் இதோ. கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு ரொம்ப பெருமையா எல்லா மேடையிலையும் சொல்றீங்க. இன்னைக்கு உங்க டீமோட அவார்ட் வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்க டீமோட இந்த ஒரு அவார்டை ஷேர் பண்றது. இதுல முக்கியமான ஒரு காரணம் எங்க கோச் அவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். எஸ், கண்ணகி நகர் கபடி குழுவின் கோச் மிஸ்டர் ராஜி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றி நட போட்டு வாங்க சார். பிளேயர்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அழகான மேடையில் எங்களுடைய இந்த ஒரு ட்ராஃபியை எங்கள் கோச் கூட ஷேர் பண்ணி இந்த மெடல் வந்து எனக்கான மெடல் இல்லை, எங்கள் டீமுக்கான எங்கள் கோச்சுக்கான மெடல். அது எங்கள் கோச் கிட்ட நான் போடுறேன் சார். ஒரு ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட் இது. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் கோச் ராஜி அவர்களுக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலான மெடல், எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மேடைகள்லையும் பேட்டிகள்லையும் உங்கள்கிட்ட எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் தான். இந்த மெடலை பற்றியும் உங்கள் கோச் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். நாங்கள் வெறும் பழம் தான், எங்கள் கோச் தான் வந்து அந்த மரம். அந்த மரம் வந்து நிறைய ஒரு இடி மின்னல் மழை
வெயில் எல்லாத்தையும் தாங்கி எங்களை மாதிரியான பழங்களை வெளியிடுது. அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான வேலை எங்கள் கோச்சோட வேலை. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க எங்கள் டீமில். எங்கள் பிளேயர்ஸ் எல்லாரையுமே எங்கள் கோச் வந்து இன்னும் இந்த மாதிரியான பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. இங்கே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒரு பிளேயரை, எங்கள் டீம் கேப்டன் சுஜி அக்கா. அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்காங்க, அதனால் இந்த விழாவில் அவங்களால கலக்க முடியல. நிச்சயமாக அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையாக. ஓகே மனத்தி கணேசன் சார், ஸோ இந்த டீம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, கோச் திரும்ப மெடல் அவங்க கிட்டே போட்டு விட்டாங்க. கோச் கிட்ட கொடுங்க. ரொம்ப நாள் கனவு இந்தியா விளையாடணுன்றது தான் ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. தொடங்கின நாள் முதல்லேருந்து சொல்லி இந்தியா விளையாடுறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு இலக்காக வச்சு போனது. இந்தியா விளையாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏஷியன் கேம்ஸில் கார்த்திகா வின் பண்ண அந்த மெடலை உங்களுக்கு போட்டு அழகு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷலான மொமெண்ட் பற்றி இது எதிர்பார்க்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சந்தோஷம். எங்கே பண்ணணும்னு அவங்க யோசிச்சு வச்சு பிளான் பண்ணிக்காங்க பாருங்க. அவல் விருதுகள் மேடையில் இது நம்ம எல்லா முன்னாடியும் நம்மளுடைய கோச்சுக்கு பண்ணணுன்றதே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஜெஸ்டர்மா. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சூப்பர். ஸோ அவங்கெல்லாம் பழங்கள், நீங்கள் தான் மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு உவமை. ஸோ மரம் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஸோ அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நகருது அப்படின்ட்டு எவ்வளோ போராட்டத்தை கடந்து வந்திருக்கீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது டீமோட கேப்டன் வேறு டோர்னமெண்ட்டில் பிஸியாக இருக்கிறதா சொன்னாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டீம் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க எப்படி? அதாவது இது வந்து ஒரு ஹியூமன் பிரபீன் மாதிரி மேம். ஒருத்தர் வெற்றி பெறாங்க அப்படின்னும் போது அவங்க ஒருத்தங்களே அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஒரு வெற்றியை நாங்கள் எடுத்துக்கிறோம். நம்ம ஊர் மக்கள், நம்ம டீம், கபடி ஆர்வலர்கள், கபடி பிளேயர், கபடி கோச்சஸ் எல்லாருமே இந்த வெற்றியை சேரும். சூப்பர். கணேசன் சார், கண்ணகி நகர் கபடி குழுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த ரியல் பைசன் யாருன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்து எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்றது வந்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சில வார்த்தைகள் பேச நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் மக்கள் தான் முதல்ல எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னுடைய ஸ்கூல் ஆசிரியர் தான் நீ வந்து எந்த வழிக்கு போகணுங்கிறத கபடிக்கு வந்து தேர்ந்தெடுத்து என்னை கபடிக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி கண்ணகி நகரில் ஒரு கபடி டீம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து, அதுவும் கேர்ள்ஸ் டீமை, ஏன்னா சார்ஜ் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க வீட்டில் அலோவ் வந்து அவங்க பெற்றோருக்கு முதல்ல வந்து நான் ஒரு கபடி வீரனா அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு டீமை ரெடி பண்ணனாக்கி அவ்வளோ ஒரு கஷ்டம். அண்டர் 19 இல்லாமல் விமன் ஏசியன் கேம்ஸுக்கு வந்து கார்த்திகா வந்து தயாராகி அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போகணும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பொண்ணு தான் போயிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு, அதாவது 98க்கு அப்புறம் தமிழ்நாட்டு சார்பாக ஒரு இந்தியன் டீமில் வந்து பெருசாக யாரும் கலந்துக்கிட முடியல. இன்றைக்கி வந்து ஒரு, அதாவது நான் அண்டர் 18ல் இப்போ கண்ணகினர் கார்த்திகாவும் சரி, அபினேஷன் ஒருத்தரும் திருவாரூர் மாவட்ட சார்பாக இன்றைக்கி இந்தியா டீம் விளாண்டுருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இது ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கபடி சார்பாக உண்மையிலே அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சொல்லிடுறேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கு நம்ம இந்த பரிசளிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து படம் மூலமாக 30 வருடங்களுக்கு அப்புறம் என்னை வந்து வெளிக்காட்டிய என்னோட அன்பு தம்பி டைரக்டர் மாரி செல்வராஜ், அதாவது அவரோட குருநாதர் இன்னைக்கு இருக்காரு. உண்மையிலே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி இல்லைனாலும் அவருடைய குருநாதருக்கு இருக்கிறதுனால உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்து மூலமாக என்னை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தி இன்னைக்கு கபடி வீரர்களுக்கெல்லாம் ஒரு உந்துவேகத்தை உண்டு பண்ணி, விளையாட்டு வீரர்கள், கபடி வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே கஷ்டம்னா என்ன, எதில் இருந்தாலும் நீ ஜெயிக்கலாங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த படத்தை உருவாக்குனாங்க. உண்மையிலே அதில் வந்து கார்த்திகாவும் என்ன மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்த ஒரு கபடி வீராங்கனை தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க டீம் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லா பெருமையும் உண்மையில் அவங்க வந்து ஒரு மெடலை போட்டு அவங்க கோச்சுக்கு சமர்ப்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ 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 ராம் சார். இந்த கபடி டீமை பற்றி மாரி செல்வராஜின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திகாவிடமிருந்து கண்ணகி நகரனுடைய வரலாறு புதிதாக மாறத் தொடங்குகிறது, எழுதப்படுகிறது. ஸோ இந்த வெற்றி என்பது கண்ணகி நகரையே மாற்றக்கூடிய வெற்றி. அதுக்கு உங்களுடைய முயற்சிகளுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இருக்க எல்லாருமே யுவர் அச்சீவர்ஸ். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது அவங்க பேசுகிறப்ப தெரிஞ்சது, அவங்க தனியாகவே பேசல, அவங்க கேப்டன் எல்லாரும் சேர்த்து பேசுகிறாங்க. ஸோ யுவர் ஆல் இஸ் அ டீம். நைஸ் டு சி யூ. ஒரு டீமோட நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கண்ணகி நகர் அண்ட் கார்த்திகா அண்ட் ஹோல் டீம் அண்ட் த கோச். சூப்பர் சூப்பர் சார். ஸோ கண்ணகி நகரோட அடையாளமாக இன்னைக்கு கபடி டீம் இருக்குது. ஸோ விளையாட்டின் தலைநகராக கண்ணகி நகர் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க எல்லாருமே அதுக்கு வந்து சாட்சியாக இருக்காங்க. இன்னும் நிறைய வீரர்கள் கண்ணகி நகர்லேருந்து வருவாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீராங்கனைகளுக்கு ஒரு ஆண்டிற்கு தேவையான 5 லட்சம் மதிப்புள்ள நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்களை வழங்குகிறார்கள்.
உஷா கிருஷ்ணன் அவர்கள், the trustee for the energy project. Thank you so much, ma'am. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கண்ணகி நகர் கபடி குழுவுக்கு. உஷா கிருஷ்ணன் அவர்கள், the trustee for the energy project. Thank you so much, ma'am. Thank you. Thank you. கண்ணகி நகரை இந்திய அரங்கில் மாற்றிருக்காங்க இந்த டீம். அது வந்து விளையாட்டா கபடியா அப்படின்றத வந்து தாண்டி ஸோ இந்த கண்ணகி நகர்ன்ற ஒரு ஏரியாவை வந்து இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து இவ்வளோ கபடி பிளேயர்ஸா, இவ்வளவு திறமையான வீரர்களா, வீராங்கனைகளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கபடி மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க கண்ணகி நகர்ல இருந்து. இங்க வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வர போறாங்க இப்போ. ஸோ அவங்கள கூப்பிட்டுருவோமா? கூப்பிடலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய வரலாறு. ராம் சார் சொன்ன மாதிரி கண்ணகி நகருடைய வரலாறு எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான பக்கம். ஸோ கண்ணகி நகர்லேருந்து இவங்கெல்லாம் கபடி வீரர்களை தாண்டி வெவ்வேறு ஸ்போர்ட்ஸை சார்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயர்? என் பேர் யாசினி, நான் ஹேண்ட்பால் பிளேயர் கண்ணகி நகர். என் பேர் அக்ஷிதா, நான் ஹேண்ட்பால் பிளேயர் கண்ணகி நகர். என் பேர் பூஜா ஸ்ரீ, நான் வாலிபால் பிளேயர் கண்ணகி நகர். என் பேர் வந்து யசினியா, வாலிபால் பிளேயர், ஜோனல் வின்னர் கண்ணகி நகர். என் பேர் கீர்த்தனா, நான் வாலிபால் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் விளையாடிருக்கேன். நான் வந்து கண்ணகி நகர்லேருந்து வரேன். என் பேர் சஞ்சனா, நான் கண்ணகி நகர்லேருந்து வரேன். நான் வந்து வாலிபால் பிளேயர், ஜோனல் விளையாடிருக்கேன், சப்போர்ட்டட் பை HCL ஃபவுண்டேஷன். என் பேர் பத்மஸ்ரீ, நான் ஃபுட்பால் பிளேயர், SDF விளையாடிருக்கேன், கண்ணகி நகர்லேருந்து வரேன். என் பேர் சாருலதா, ஃபுட்பால் விளையாடுறேன், CM டிராஃபி ஸ்டேட் லெவல் விளையாடிருக்கேன், சப்போர்ட்டட் பை HCL ஃபவுண்டேஷன். என் பேர் தங்கதாரணி, நான் ஃபுட்பால் விளையாடுறேன், கண்ணகி நகர்லேருந்து வரேன், நான் ஸ்டேட் லெவல் விளையாடிருக்கேன். என் பேர் ஸ்வீட்டா மேரி, நான் கிரிக்கெட் விளையாடுறேன், கண்ணகி நகர்லேருந்து வரேன், SDF விளையாடிருக்கேன், சப்போர்ட்டட் பை HCL ஃபவுண்டேஷன். சூப்பர். என் பேர் விஜய், நான் கண்ணகி நகரில் இருக்கேன், கபடி பிளேயர். என் பேர் விஜயலக்ஷ்மி, நான் பென்சாக்ஸ் விளையாட்டுன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறேன். நான் நேஷனல் லெவலில் பிரான்ஸ் அண்ட் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் கண்ணகி நகரில் கோச்சிங்கும் பண்ணுறேன் பசங்களுக்கு. சூப்பர். ஸோ கண்ணகி நகர் கண்ணகி நகர் கண்ணகி எல்லாரும் நகர் அதான் சொல்லிட்டாங்க. கண்ணகி நகர் கண்ணகி நகர் கண்ணகி நகர் விளையாட்டு நகர் ஆயிடுச்சு. ஸோ கண்ணகி நகர் கீக்கு சொன்ன மாதிரி விளையாட்டின் தலைநகர் ஆயிடுச்சு. இந்த மேடையில் கண்ணகி நகர்ல இருந்து இவ்வளவு வீராங்கனைகள் இருக்காங்க. அண்ட் இவங்க டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராம் சார் சொன்ன மாதிரி கண்ணகி நகருடைய வரலாற்றில் இது மிகப்பெரிய முக்கியமான பக்கமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவல் விருதுகள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவல் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors, Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். Metro partner Mudra OH, exclusive concessionaries for Metro Pillars and Portals in Chennai. OH partner Next Advertising Solution, think outdoor, think next. DOH partner Skyram's Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.